27வது அலை தாக்குதலை தொடங்கிய ஈரான், மொத்த வளைகுடாவும் பதறுகிறது. சிக்கலில் அமெரிக்கா. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் தனது 27வது அலைவரிசை தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. இந்த போர் தற்போது வளைகுடா நாடுகளுக்கு விரைவடைந்திருப்பதால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், அரபு அமீரகம் உள்ளிட்ட பக்கத்து நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ இலக்குகள் குறிவைத்து தாக்கப்படுகின்றன. இந்த தாக்குதலில் ஈரான் அரசு செய்தி ஊடகம் பிரஸ் டிவி உறுதி செய்திருக்கிறது. இந்த மோதலில் லெபனானிய ஹிஸ்புல்லா இயக்கமும் ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கமும் இணைந்திருக்கிறது. முன்னதாக நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் குவைத்தின் அல் அடைரி பகுதியில் உள்ள அமெரிக்க ஹெலிகாப்டர் தளம் குறிவைக்கப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலின் போது ஈரான் கடற்படையின் பாலிஸ்டிக் ஏவுகணை பிரிவு ஹெலிகாப்டர் அசெம்பிளி மையங்கள், எரிபொருள் டேங்கர்கள் மற்றும் கட்டிடங்கள் தாக்கி குறிப்பிடத்தக்க அழிவை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் ஈரான் தனது 26வது கட்ட நடவடிக்கையை யா ஹைதர் கரார் என்ற புனித குறியீட்டின் கீழ் தொடங்கியது. இந்த கட்டத்தில் கிளஸ்டர் குண்டுகள் பொருத்தப்பட்ட கைபர் செக்கான், இமாத் மற்றும் கத்தர் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவை ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் வடக்கு முதல் தெற்கு வரை இலக்குகளை தாக்கி அழித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு பக்கம் ஈரான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கையில், மறுபுறம் அதற்கு சரிசமமாக ஹிஸ்புல்லா முகாம்கள் மற்றும் நஹரியா நகரை நோக்கி ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியுள்ளது அமெரிக்கா. முன்னதாக இந்த போர் குறித்து பேசியிருந்த ட்ரம்ப், ஈரான் இதுவரை சந்திக்காத மிகப்பெரிய தாக்குதலை எதிர்கொள்ளும், மிச்சம் மீதி வைத்த இடங்களையும் நாங்கள் தாக்கியளிப்போம் என கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.